முத்து படையப்பாலெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஒரு ரஜினி சார் இருப்பாங்கல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். உங்க பணக்கார மரியாதை என்னால கெட்டு போக வேண்டாம் மேடம். ஏய், என்ன நக்கலா? ஐயோ, எனக்கு நக்கல் எல்லாம் தெரியாது மேடம். நான் உண்மையாதான் சொன்னேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாம நினைக்கிறதெல்லாம் முளைக்காது. நாம என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். நீங்க விதைக்கிறது தான் அறுப்பீங்க. வரட்டா அண்ணாச்சி? போலாம். ரைட் ரைட். வண்டியில இருமா. பாய். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி எல்லாம் பேசிட்டு போவ? வீட்டுக்கு தானே போற, போ போ. வந்து வச்சுக்கிறேன். அடிக்கிற அடியில என் நிழல கூட நெருங்க நீ யோசிக்கணும். வர்ற. காயத்ரி, நில்லு. இங்க வா. என்ன நீ மட்டும் தனியா வர? உன்னை கூட்டிட்டு வரேன்னு தானே தியா சொன்னா? அவ எங்க? தியா இவள உண்டு இல்லைன்னு பண்றதுக்காக தான் கார்ல கூட்டிட்டு வரேன்னு சொன்னான். இவன் என்னடானா அலுங்காம குலுங்காம தனியா வந்து நிக்கிறா. ஒருவேளை தியா கண்ணில் மாட்டாம இவ வந்துட்டாலோ? ஒன்னும் புரியலையே. என்ன கேட்டதுக்கு பதில் சொல்லாம திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்க? கேக்குறாங்கல்ல. தியா எங்க? நான் மேடம் கூட கார்ல தான் வந்தேன். அவங்க என்ன நினைச்சாங்கன்னே தெரியல. காரை ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டுனாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. எதுக்கு மேடம் இவ்ளோ வேகமா போறீங்க? கொஞ்சம் மெதுவா போங்கன்னு சொன்னேன். நான் இப்படி ஃபாஸ்டா தான் போவேன்னு அவங்க பிடிவாதமா காரை ஓட்டுனாங்க. நான் பயந்து அப்படியே அலற ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க காரை நிறுத்தி என்னை கீழே இறக்கி விட்டு ஆட்டோ புடிச்சு போக சொல்லிட்டாங்க. வேலைக்காரியே எந்த இடத்துல வைக்கணும்னு என் மகளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்க. என் மக உன்னை கார்ல இருந்து கீழே இறக்கி விட்டு ரொம்ப சரியான காரியத்தை தான் பண்ணிருக்கா. அது சரி, ஆட்டோ புடிச்சு வந்த நீ சீக்கிரம் வந்துட்ட. ஆனா கார்ல வந்த தியாவ இன்னும் காணமே. அவங்க காரு பஞ்சு. தியா, என்னடி ஆச்சு? எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு கன் எடுத்துட்டு வந்து இதோ எதிரில நிக்கிறாளே இந்த வேலைக்காரிய அப்படியே கண்ணா பின்னாடி ஷூட் பண்ணி கொல்லணும் போல இருக்கு. ஐயோ மம்மி, இத கேட்கவே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்போ நாம நினைச்ச மாதிரியே பெரிய சம்பவம் தான் நடந்திருக்கு. இந்த வேலைக்காரி தான் அத மறைக்கிறா. தியா, நீ இப்படி ஆத்திரப்படுற அளவுக்கு இவ அப்படி என்ன பண்ணா? இவ என்ன பண்ணல. காரு பஞ்சர் ஆகி நான் நடு ரோட்ல நிக்கிறப்போ
என்ன அப்படியே ரோட்ல தவிக்க விட்டுட்டு இவ வந்துட்டா மம்மி. ஏய், என் பொண்ணு நான் ஆட்டோல போறேன், நீ இங்க இருந்து காரை சரி பண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லி கேட்காம நீ இங்க வந்திருக்கேனா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? மேடம், எனக்கு திமிரெல்லாம் இல்ல மேடம். அவங்க என்கிட்ட நடந்துகிட்ட விதம் சரியில்லை. அவங்க கூப்பிட்டும் நான் ஆட்டோவை நிறுத்தாம வீட்டுக்கு வந்ததை பத்தி அவங்க சொல்றத மட்டும் நீங்க கேக்குறீங்கல்ல, இவங்க எப்படி என்கிட்ட நடந்துகிட்டாங்கன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும் மேடம். நீ இப்படி எல்லாம் பேசுற அளவுக்கு என் பொண்ணு உங்ககிட்ட அப்படி என்ன நடந்துகிட்டா? என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாம் பண்ணாங்க. மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லாம மிருகத்தனமா நடந்துகிட்டாங்க. ஏய், மிருகத்தனம் கிருகத்தனம்னு பேசிக்கிட்டு இருந்த அப்படியே வாய உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. வார்த்தையா அளந்து பேசு. நான் அளந்து பேசுற அளவுக்கு நீங்க என்கிட்ட நாகரிகமா நடந்துக்கலையே மேடம். பாத்தீங்களா மம்மி, எவ்வளவு தெனாவட்டா பேசுறேன்னு பாத்தீங்களா? ஏய், உன் உயரம் தெரியாம பேசிட்டு இருக்காத. அப்படி என்ன என் பொண்ணு உன்கிட்ட மோசமா நடந்துகிட்டா? அத முதல்ல சொல்லி தொலை. சொல்றேன் மேடம், அவங்க செஞ்சது நியாயமா பாவமான்னு நீங்களே சொல்லுங்க. இவ இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவ மம்மி. நான் அதனாலதான் அப்படி பண்ணேன்.